2 விதமான ரெசிபிங்க. 2மே வந்து ஆரோக்கியமான ரெசிபி தான். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நாம குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கலாங்க. நல்ல சாஃப்ட்டான ராகி மாவு கொழுக்கட்டை. இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கம்பு ரொட்டி. இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. யூசுவலாக வந்து ராகி மாவில் செய்வோம். அப்படி இல்லாமல் ஒரு வாட்டி இந்த கம்பு மாவு வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குங்க. இதில் வந்து நான் முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சுருக்கேன். 2மே வந்து ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி தான். இந்த 2 ரெசிபி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து கம்பு ரொட்டியை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக தான் இந்த ரொட்டி வந்து செஞ்சிட்ருக்கேங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து கம்பு மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை ரொட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா 3 ரொட்டி வரும். இதில் இந்த சைஸில் இருக்க காஞ்சி மிளகா, நீட்டு காஞ்சி மிளகா வந்து நான் 2 வந்து எடுத்துருக்கேங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலே இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு முருங்கீரையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எப்போவுமே வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது மொத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க. மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லில் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சிட்டு சென்டரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா இந்த மாவில் 3 ரொட்டி வந்து நான் செஞ்சேங்க. ரொம்ப சின்னதாக செய்கிறதா இருந்தால் 4-5 கூட வந்து செஞ்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு சென்டரில் கல்லில் வச்சுட்டு ஈவனாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கை மட்டும் ஈரம் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. மாவு கையில் ஒட்டும் போதெல்லாம் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் அதே இடத்துல வச்சு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த ரொட்டி வந்து கொஞ்சம் இந்த திக்காகவே இருக்குங்க. இந்த சைஸில் தான் இருக்கும். ரொம்ப மெலிசாக வந்து இதை தட்ட முடியாது. அதனால் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோவில் வச்சுட்டு தான் வந்து நாம் இதை குக் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து உள்ள வரையும் நல்லா குக் ஆகும். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு சைட் வெந்திருக்குங்க. அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் மீடியம் டு லோவில் தான் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்ல உள்ள வரையும் வந்து குக் ஆகும். இல்லைன்னா வந்து வெளியே கலர் சேஞ்ச் ஆகுங்க. உள்ளே அப்படியே மாவு இருக்கும். அதனால் பொறுமையாக தான் வந்து குக் பண்ணணும். மறுபடியும் ஒரு வாட்டி திருப்பி போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நெய்யும் ஊற்றி செய்யலாங்க. உங்கள் விருப்பம். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடுமே வந்து நல்ல ஈவனாக வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அப்போ தான் வந்து உள்ள வரையும் குக் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 வாட்டி திருப்பி போட்டுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது செய்கிறது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடுங்க வேலை. இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைனா வந்து தக்காளி வெங்காயம் கார சட்னியும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி வெங்காயம் கார சட்னி தான் நான் செஞ்சேன். நல்லா வந்து உள்ள வரையும் குக் ஆகிருக்கு பாருங்கள். மாவு மாதிரி தெரியலை. இந்த அளவுக்கு நாம் இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ரெசிபி வந்து இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் வந்து அவல் சேர்த்துக்கோங்க. சிகப்பு இருந்தால் சிகப்பு சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட சிகப்பு இல்லைங்க, அதனால் நான் வந்து வெள்ளை சேர்த்துருக்கேன். இதுலேயே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் லைட்டாக கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க கொரகொரப்பாக. மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் நாம் பொடிச்சு வச்சு அவலை வந்து சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு வந்து 1/2 கப்பு அவல். இதில் வந்து 1/2 கப்பு தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்லைஸில் நீங்கள் தேங்காய் துருவினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இதோட ஒரு 1/2 கப் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு கூட சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேங்க. இதோட பொடியை கட் பண்ண பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல எல்லாமே வந்து ஈவனாக பிளெண்ட் ஆகணும். இதில் இப்போது மெஷரிங் கப்பில் 1 கப் வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேங்க. முதல்ல பாதி கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி எப்போவுமே இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது அளந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே டைம் வந்து மொத்தமாக ஊற்றிட்டா மாவு வந்து ரொம்ப லூஸான மாதிரி ஆகிடும். இந்த மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த அளவுக்கு இருந்தால் தான் கொழுக்கட்டை கரெக்டாக உருட்ட வரும்.
முதல்ல சேர்த்து தண்ணியே கரெக்டாக இருந்ததுங்க. கரெக்டாக இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு. 1 கப்பு மாவு, 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/2 கப்பு வந்து நாம் பொடிச்ச அவல், 1/2 கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்தோம். இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு தண்ணி தான் தேவைப்பட்டது. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது இட்லி பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணாவே வந்து நம்ம கையோட அச்சு வந்து அதில் தெரியுங்க. இதுதாங்க பிடி கொழுக்கட்டை. இந்த மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பிளேட்டுக்கும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போது இட்லி பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஸ்டீம் பண்ணால் போதுங்க. சூப்பராக வந்து நமக்கு ராகி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். லைட்டாக இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக கொழுக்கட்டைனாவே பச்சரிசி மாவில் தான் செய்வாங்க. அப்படி இல்லாமல் ஒரு டைம் வந்து நீங்கள் ராகி மாவு வச்சு கொழுக்கட்டை செய்யுங்க. ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சூடாக சாப்பிட்டாலும் சூடு ஃபுல்லாக ஆறி போனாலும் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாகவே இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துக்கிறது வந்து எல்லாமே நல்ல பொருள் தான். அதே மாதிரி நட்ஸு சேர்த்திங்கன்னா அது சாப்பிடும்போது பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சிம்பிளான ரெசிபி ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து ஆரோக்கியமான ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.